பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இந்த மே மாதம் மாதாவுடைய வணக்க மாதம். மாதாவை பற்றி நம்ம நிறைய மாதாவுடைய ஜெபமாலைகளை பற்றி, திருக்காட்சியின் ஜெபமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு மே 1 இன்று புனித சூசேப்பர் வளனாருடைய திருநாள். அவருடைய ஜெபமாலைகளை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாங்க, இந்த மே மாதம் முழுவதும் விதவிதமாக வித்தியாசமான அன்னையின் திருஜெபமாலைகளை பற்றி அறிந்து கொள்வோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்குமே மே 1 சூசேப்பரின் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புனித வளனாருடைய திருஜெபமாலை. நம்ம எல்லாத்துக்கும் சூசேப்பரை பற்றி தெரியும். ஆனால் அவர் ஒரு அமைதியான, வெளியில் பெருசாக பிரபலப்படுத்திக்காத ஒரு புனிதர். ஆனால் மிக மிக வல்லமையானவர், மிகுந்த வல்லமையுடையவர். அவருடைய பெயரை கேட்டாலே சாத்தான் நடுநடுங்குமா. அதாவது அவர் ஜெபமாலையோ வேறு ஏதோ எடுக்க வேண்டாம், ஆயுதங்களே எடுக்க வேண்டாம், அவர் பெயரை சொன்னாலே சாட்டன் வில் பி ட்ரெம்பிள்டு, பயந்துக்குமா. ஸோ அப்படிப்பட்ட வல்லமையானவர் நம்மளுடைய இயேசுவின் வளர்ப்பு தந்தை வளனார். அவருக்குன்னு நிறைய வித்தியாசமான ஜெபமாலைகள் இருக்குது. நம்ம முக்கியமாக ஒரு 3 ஜெபமாலைகளை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்வோம். புனித சூசேப்பருக்குன்னு 7 சந்தோஷங்களுக்குன்னு ஜெபமாலை இருக்குது. பார்த்திங்கன்னா அது 7 இருக்கும். அதாவது புனித சூசேப்பரின் 7 சந்தோஷங்களை குறிக்கின்ற ஜெபமாலை. அதாவது அனௌன்சியேஷன், ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுவும் இறைமகன் அவருக்கு மகனாக பிறக்க போகிறான்னு ஒரு சந்தோஷம். 2வது மெஜைஸ், அதாவது 3 ராஜாக்கள் அந்த திருக்குழந்தை பிறந்தபோது இயேசுவோட பிறப்பை பார்த்து கொண்டாடும் போது அந்த மாதிரி 7 சந்தோஷங்கள் இருக்குது. அது ஒரு ஜெபமாலை, அது நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்த இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா, சூசேப்பருடைய 7 வியாகுலங்களுக்குன்னு ஒரு தனி ஜெபமாலை இருக்குது. அதாவது ஒரு மாதாவை கல்யாணம் பண்ணலான்னு அவருக்கு தேர்ந்தெடுத்து குறிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க கர்ப்பிணின்னு தெரியும் போது அவர் ஒரு பயப்படுறாரு. ஒரு அது வேண்டாம், யாருக்கு தெரியாமல் விளக்கிடுறான்னு சொல்லி பண்ணுறாரு. அதுதான் முதல் வியாகுலம். 2வது பார்த்திங்கன்னா, அவர் அந்த ஒரு கடவுளுடைய குழந்தை, ராஜாதி ராஜன், ரொம்ப ஏழ்மையாக, பிறப்புக்கு கூட இடம் இல்லாமல் ஒரு மாட்டுக்கட்டாலில் பிறக்கிறார் இல்லையா, அதை குறித்து ரொம்ப வியாகுலப்படுறாரு. 3வது பார்த்திங்கன்னா, விருத்த சேதனம் போது அவர் சிந்திய முதல் இரத்த துளிகளை கண்டு சூசேப்பர் வியாகுலப்படுறார். இந்த மாதிரி 7 வியாகுலங்கள் சூசேப்பருக்கு இருக்குது. அதை குறித்து ஜெபமாலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஜெபமாலைகளை ஜெபிக்கும்போது பரலோகத்து மந்திரம் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க மாதிரி, அருள் நிறைந்த சூசே தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான இது 7 தடவை சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப வல்லமையான ஜெபமாலை இந்த 2 ஜெபமாலையுமே. ஆனால் இது நம்ம வழக்கத்தில் இருக்கான்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இன்று நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்கள். மே 1 பாதுகாவலர் தொழிலாளர்களின் தலைவருடைய ஜெபமாலை பற்றி தெரிந்து கொள்கிறோம். 3வது பார்த்திங்கன்னா, அவர் எவ்வளவு அமைதியாக எல்லா காரியங்களும் செய்வாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, தூங்கும் சூசேப்பர், ஸ்லீப்பிங் ஜோசப், அவருக்குன்னு ஒரு தனி சாப்லெட் இருக்குது. அதாவது என்னென்னா, அவர் தூங்கும்போது அவருடைய தலகாணிக்கடியில் நம்மளுடைய வேண்டுதல்கள், பெட்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சிட்டோம்னா, நமக்கே தெரியாமல், கனவின் சூசேப்பர்னு சொல்லுவாங்க, அவர் எல்லாத்தையுமே தீர்த்துருவார். அது ஒரு ஐதீகம். இதை கொண்டு நம்ம பப்பா ஃப்ரான்சிஸ் அவர் தான் அவர் டீக்கனாக இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சு கொண்டு, அவருக்கு ஒரு நாள் சும்மா ஏதோ எழுதி வச்சாராம். அந்த ஏதோ ஒரு நோட் எழுதி உறங்கும் சூசேப்பர் கடியில் வச்சாராம். பார்த்தா அது அடுத்த நாளே அது நடந்துருச்சான். அப்போது இது எதேச்சையாக நடந்துச்சா இல்லை எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இன்னும் 2 காரியங்களுக்கு எழுதி வச்சாராம். பார்த்தா என்னென்னலாம் எழுதி வைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துதான். ஸோ இந்த உறங்கும் சூசேப்பர், கனவின் சூசேப்பர் என்று அழைக்கப்படுகிறவர், கனவின் வழியாகவே நம்மளுடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய வேண்டுதல்களை சரி செய்வார். எந்நேரமும் அமைதியாக, எந்த சலனமுமின்றி காரியங்களை ஜெயம் தரக்கூடிய புனித கனவின் சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லிட்டு இந்த ஜெபமாலையை சொல்லணும். இதுதான் ஒரு ஜெபமாலை. அதாவது 7 வியாகுலங்கள் பார்த்தோம், 7 சந்தோஷங்கள் பார்த்தோம், உறங்கும் நிலை சூசேப்பருடைய ஜெபமாலைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஜெபமாலை பற்றி பார்க்க போகிறோம். மெக்சிகோவில் ஒரு இடத்துல ஒரு லொரேட்டோன்னு ஒரு கான்வென்ட், அந்த கான்வென்ட்டில் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. மேலேயும் ஒரு ரூம் போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த கொயருக்கு மேலே ஏற முடியாமல் இடம் பற்றாக்குறையினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படிக்கட்டு இருந்தால் மேலேயும் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி அந்தப்பட்ட சூழ்நிலையில் நிறைய கார்பெண்டர்ஸை, அதாவது தச்சர்களை கூப்பிடுறாங்க. யாருமே இந்த இதில் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போது அந்த இடத்துல மிராக்குலஸ் ஸ்டேர்கேஸ் அட் லொரேட்டான்னு ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது.
ஆர்கிடெக்சரலாக உலகத்தில் எத்தனையோ ஆர்கிடெக்ட்ஸ் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு வடிவான ஒரு சின்ன இடத்துல ஒரு படிக்கட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லி வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது நம்ம பேசக்கூடிய இந்த ஜெபமாலையை பற்றி. இது என்னன்னா, இந்த ஸ்டார் கேஸுக்குன்னு ஒரு ஜெபமாலை இருக்குது. அப்போது வந்து அந்த சிஸ்டர்ஸ் வந்து அந்த மேலே போகிறதுக்கு ஒரு படி வேணும்னு கேட்குறாங்க. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நவநாள் வைக்கிறாங்க. 9 நாள் நவநாள் வைக்கலான்னு சூசியப்பரை பற்றி ஒரு நவநாள் வைக்கிறாங்க. அப்போ வைக்கும் போது ஒரு 5ஆவது நாளே யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. பார்த்தா சின்ன ஒரு பையில் அப்படி பையை இப்படி பின்னாடி பிடிச்சிட்டு வந்து கதவு தட்டுறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் வந்து கதவு திறக்கிறாங்க. திறக்கும் போது ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் தச்சர் தான், நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க கேட்கக்கூடாது, நான் கட்டி முடிச்சோன்னே நானே சொல்லுவேன். இவங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம எப்படியாவது படி கட்டினா போதும்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இவங்க ஒரு 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, சத்தமே வரல. பொதுவாக வந்து தச்சர்கள் வேலை செஞ்சால் கார்பெண்டர்ஸ் டக் டக் டக்குன்னு ஆணி அடிக்கிறது, அறுக்கிறது, ரொம்ப சவுண்ட் இருக்குது, எதுவுமே இல்லை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக கொஞ்ச நாள் கழித்து சத்தமே வரலையேன்னு வந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கே ஒரு அழகான படிக்கட்டு இருக்கிறது. அதில் வந்து எந்த ஆணியோ எந்த ஒட்டுதலோ இல்லாமல் ரொம்ப அழகாக வடிவம் மிக்க ரொம்ப அழகாக ஒரு படிக்கட்டு, அழகாக அப்படியே ஸ்பைரல் படிக்கட்டு அங்கே இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி வருவார், பணம் கேட்க வருவாருன்னு பார்க்குறாங்க, வரவே இல்லை. அப்புறம் போய் மரப்பாடத்தில் அந்த டிம்பர் ஷாப்லாம் போய் கேட்குறாங்க, யாராவது வந்து மரம் எடுத்தாங்க, இல்லையே யாரும் வந்து எடுக்கலையேன்னு. ஆனால் அந்த படிக்கட்டு யார் கட்டினார்னா நம்ம சூசியப்பர் தான் கட்டினாங்க. எப்படின்னா, அப்போ நம்மலாம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா நம்ம பெயர் போட்டுக்குவோம், நாங்கள் தான் கட்டணும், நீங்கள் தான் கட்டணும்னு. ஆனால் சூசியப்பர் தன்னுடைய கை வேலைப்பாடுன்னு சொல்லி அதில் பெயர் பொறிக்கவில்லை. ஆனால் அவருடைய செயல்முறையில் அவர் காமிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா, அந்த படிக்கட்டு ரொம்ப அழகாக இதுவரைக்கும் யாராலையும் வடிவமைக்க முடியாத அழகாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 33 தன்னுடைய மகனின் வயதையே தன்னுடைய செயலாக பாவித்து அதை பண்ணாங்க. அதற்குரிய ஜெபமாலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சூசியப்பர்னா அவ்வளோ வல்லமையானவர், அமைதியான புனிதர், ஆனால் வல்லமை மிக்க புனிதர். அவருடைய இது பார்த்திங்கன்னா அவருடைய 7 வியாகுலங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறிக்கல ஜெபமாலை. இது வந்து உறங்கும் நிலையின் சூசியப்பரின் ஜெபமாலை. அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, படிக்கட்டின் ஜெபமாலை, அதாவது மிராக்குலஸ் ஸ்டார்வே, அதோடது பார்த்திங்கன்னா இது அந்த ஜெபமாலையே படிக்கட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கையில் லில்லி பூவை ஏந்திய புனித வளனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்புறம் வந்து அற்புதங்களின் நாயகனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுடைய பெயரை கேட்டாலே பேய்கள் நடுநடுங்குமே, அதற்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதே மாதிரி அற்புதங்களையும் அதிசயங்களும் நவநாள்களின் மூலம் நிறைவேற்றுவோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லிட்டு இந்த படிக்கட்டின் ஜெபமாலை ரொம்ப அருமையாக இருக்கும். புனித வளனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, சூசை தந்தையே வாழ்க.